தயவு பலதெய்வக் கொள்கை. பலதெய்வக் கொள்கை. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் உய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் விளைவு அறிகிறார் என்கின்றார் நம் வள்ளல் பெருமான். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனுமொனென்று சொல்லு மந்திர மேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்பது சிவவாக்கியர் திருவாக்கியம். புறத்தே ஆலயமுறையவற்றில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நிலைபெறுத்தப்பட்டுள்ள தெய்வ வடிவங்கள் யாவும் உள்ளிருக்கும் ஒன்றன் சாயையே அல்லது நிழல் வடிவங்களே. ஒன்றான உள் வடிவை கண்டுகொள்ளாமல் புற சாயா வடிவங்களை மட்டும் காட்டி எல்லாம் ஒன்றன் தோற்றமே என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ளும் இந்த புலநெறி உலகம்? சிவன், திருமால், முருகன், கணபதி, சக்தி, மற்ற தெய்வங்களும் புற மத அல்லாஹ், இயேசு, புத்தர் முதலிய யாவும் ஒன்று என்று எவ்வளவோ சொல்லியும் ஏற்கவில்லை இந்த உலகம். எத்தெய்வ வழிபாடும் மதக் கொள்கையும் முடிவில் ஒரே நிலையில் கொண்டு சேர்க்கும் என்றால் யார் அதை ஒத்துக்கொண்டு ஒன்றுபட்டு வாழ்வர்? எங்கும் அற்பெருஞ்சோதியாய் நிரம்பியுள்ள ஒன்றே நம் சிறுநடுவில் தனிப்பெரும் தயவு ஒளியாய் அருள் ஒளியாய் இருக்கின்றது என்றும் அந்த தயாதெய்வ உண்மையை ஒவ்வொன்றிலும் உள்ளிருந்து விளங்குகின்றது என்ற உண்மையும் உலகறிந்து ஏற்கவில்லை இதுகாரும். புற தெய்வத் தோற்றமெல்லாம் சாயை மாயை என ஒதுக்கி புறதெய்வத் தோற்றமெல்லாம் சாயை மாயை என ஒதுக்கி அகநிலையில் மெய்கண்டு நிற்றல் வேண்டும். அகநிலையில் மெய்கண்டு நிற்றல் வேண்டும். சுத்த மணக்கண் என்பது இதுவே. அதாவது பிளவாகிய புற வடிவ நினைப்பும் மறப்பும் தாண்டி உள்ளீடான உள்ளொளி உணர்வு விடாமல் நிற்பதே சுத்த நிலை ஆகும். இதுவே உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்றது ஆகும். தயாநிதி சுவாமி சரவணானந்தா.